ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது தரித்திரம் நீங்கி நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்க செய்ய நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது பெரும்பாலான வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, வறுமை, நீங்காத துயரங்கள் போன்ற பல விஷயங்களால் பார்க்கும் பொழுது நாம் நிறைய சவால்களை, போராட்டங்களை வந்து நம்ம எதிர்கொண்டு தான் வரோம். ஆனால் இது எல்லாத்தையும் தவிர்க்க நமக்கு பார்த்திங்க அப்படின்னா புராணங்களில், சாஸ்திரங்களில் சில பரிகாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் முறையாக செய்யக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கி நாம் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் செல்வ வளங்களையும் வந்து நிச்சயம் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஒரு சில தினங்கள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, சிவராத்திரி, இந்த மாதிரியான முக்கிய தினங்களில் நாம் செய்யக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு உடனுக்குடன் பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 31 ஓடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் ஒரு சில பரிகாரங்கள் நாம் எளிமையான பரிகாரங்களை நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முழுமையான தரித்திரம் நீங்கி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பணத்தை ஈர்த்து நமக்கு செல்வ செழிப்போடு செல்வ வளம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பௌர்ணமி தினத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை, தேவையில்லாத வறுமைகளை எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற்றலாம். அதாவது அதில் பார்க்கும் பொழுது வீட்டில் என்ன பூஜை செய்தாலும் செல்வம் வந்து பெருகாமல் இருக்குது. அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் வந்து காரணமாகவும் இருக்கலாம். அதை சரி செய்து கொண்டாலே போதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் வீட்டில் வந்து அந்த தரித்திரம் விலகி செல்வம் பெருகும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய், வெள்ளி ஆகிய கிழமைகளில் வீட்டை துடைக்கவே கூடாது. பிற நாட்களில் சுத்தம் செய்யலாம். சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு கலந்து துடைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் விழுந்த கண் திருஷ்டி விலகும். வீட்டு பூஜை அறையில் 2 விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, ஒரு சிலர் 3 விளக்கு ஏற்றுவாங்க, ஒரு சிலர் 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்ணிக்கையில் ஏற்றுவாங்க. ஆனால் நம்ம வீட்டு பூஜை அறையில் 2 விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதிலும் கிழக்கு முகமாக குத்து விளக்கும் துணை விளக்கு வடக்கு முகமாகவும் இருப்பது அவசியம். வீட்டு பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றும் போது 2 திரைகள் போட்டு ஏற்ற வேண்டும். இதனால் செல்வம் பார்த்திங்கன்னா ஈர்க்கப்படும். அதே மாதிரி சோம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் ஆகியவை மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டு கொள்ளுங்க. இந்த மூட்டையை குபேர மூலையில் வச்சிடுங்க. தினமும் பூஜை முடிந்து இங்கு தூபம் காட்டினால் வீட்டில் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டியை, பீரோவை தென்மேற்கு திசையில் கிழக்கு நோக்கி இருக்குமாறு வைக்கணும். இந்த திசையில் வைக்க முடியாதவர்கள் வடக்கு பார்த்து வைக்கலாம். வடமேற்கு திசையில் கிழக்கை நோக்கி வைத்தாலும் பணம் வந்து சேர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அன்னம், உப்பு, நெய் ஆகியவற்றை வெறும் கையால் கொடுக்கக்கூடாது. இதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தரித்திரம் பிடிக்கும். இரவுலையும் வீட்டில் பூஜை முடிந்ததும் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. இதனால் வீட்டிலுடைய மகாலட்சுமி தங்காமல் போயிடுவாங்க. வீட்டை சுத்தம் செய்து அந்த குப்பைகளை வீட்டு மூலையில், முடுக்குகளில் வைக்கக்கூடாது. இதனாலும் பார்த்திங்கன்னா தரித்திரம் அதிகரிக்க செய்யலாம். பணம் கொடுக்கும் போது வாசல் படிக்கு வெளியில் நின்றபடி வழங்க கூடாது. இதனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் பிறருக்கு போய்விடும். உப்பு, பருப்பு, பால் ஆகியவை குறையாமல் வீட்டில் வைத்து கொள்ளுங்க. இவை குறைந்தாலும் தரித்திரம் தான். இங்கே சொன்ன பழக்கங்களை முறையாக நீங்கள் கடைபிடித்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகி உங்களுக்கு செல்வம் வந்து அதிகரிக்க செய்யுங்க. நான் இது எல்லாமே சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு வறுமை, கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து செல்வம் வந்து கரைந்து கொண்டே இருக்கிறது.
இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை பௌர்ணமி தினத்தன்று செய்து பாருங்கள். பணத்தை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது பலரும் பல விதங்களில் முயற்சி செய்து வருவாங்க. அப்படி முயற்சி செய்தும் பலருக்கும் பணத்தை சேர்த்து வைக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். நியாயமாக கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் நம்மிடம் நிரந்தரமாக நிலைத்து இருக்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாகி கொண்டே செல்கிறது என்றாலும், நாம் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் இருந்தாலும் பணத்தை ஈர்க்கும் சக்தி நம்மிடம் இல்லை என்று அர்த்தம். அந்த சக்தியை அதிகரிப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு நாள்லையும் 1 மணி நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஹோரை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஹோரையை அறிந்து ஒருவர் வேலையை செய்கிறார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த வேலையில் அவர்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த ஹோரையின் அடிப்படையில் எப்படி நாம் வேலையை செய்கிறோமோ அதே போல தான் திதியை பார்த்தும் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய திதியாக திகழ்வது பௌர்ணமி திதிங்க. இந்த மாதம், அதாவது இந்த மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தேதி வருகிறது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொண்டு வரும். பெரும் பணத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குபேர பகவான். அப்படிங்கிறதுனால குபேர பகவானை நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடலாம். அதாவது இந்த பௌர்ணமி தினத்தன்று பணத்தை ஈர்ப்பதற்காக நாம் இந்த பரிகாரத்தை குபேர பகவானுக்கு செய்ய போகிறோம். அதற்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யலாம். அதாவது காலையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல நேரம் பார்த்து நீங்கள் செய்யலாம். இந்த யமகண்டம், ராகு காலம், இந்த 2 நேரங்களை தவிர்த்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணுமானாலும் செய்யலாம். அதிலும் குறிப்பாக காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சுக்கிரஹோரையா நீங்கள் சுக்கிரஹோரையிலையும் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். ஏன்னா சுக்கிர பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம்பரம், வசதியை அருளக்கூடியவராகவும் பணம், பொருள், செல்வம் அப்படின்னு அனைத்தையும் தரக்கூடியவராகவும் திகழ்கிறார். அதனால் அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு இன்னும் அதிக பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நாம் நம்மளுடைய வீட்டு சமையல் அறையில் தான் செய்யணும். அதாவது பொதுவாக சமையல் அறையில் பார்த்திங்கன்னா பல பொருட்கள் பணத்தை ஈர்க்கும் தன்மையுடையதாக இருக்குது. அதனால தான் அன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் தங்களுடைய பணத்தை சேர்த்து வைப்பதற்கு சமையல் அறையை பெரிதும் நம்பி இருந்தாங்க. அரிசி வைக்கக்கூடிய பானை, புளி இருக்கக்கூடிய பானை, வெந்தயம், சோம்பு, கடுகு, துவரம் பருப்பு போன்ற பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்களுக்குள்ள பணத்தை சேர்த்து வைத்திருந்தாங்க. இப்படி வைக்கிறதன் மூலமாக அவர்களுக்கு பணம் அதிக அளவில் சேர ஆரம்பிச்சுது. அந்த வகையில் பௌர்ணமி தினத்தன்று சுக்கிரஹோரையில் நம்மளுடைய வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு டப்பாவிற்குள்ள பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட சுக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக இதனுடன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை வைக்கலாம். தங்கமே இல்லை அப்படிங்கிறவங்க 5 ரூபாய் நாணயத்தை தாராளமாக வைக்கலாம். இப்படி சுக்கிரஹோரையில் துவரம்பருப்புக்குள்ளே நாம் இந்த பொருளை வைத்து பௌர்ணமி திதி நிறைவடையும் வரைக்கும் விட்டுவிட வேண்டும். பௌர்ணமி திதி நிறைவடைந்ததற்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நாம் மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி செய்கிறதன் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நம்மளுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கு ஏற்ற வருமானமும் உண்டாக பெறுவீங்க. பல விதங்களில் வருமானத்தை பெருக்குவதற்குரிய வழிகளும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை பௌர்ணமி தினத்தன்று குறிப்பிட்ட இந்த நேரத்தில் செய்பவர்களுக்கு பணம் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுது. சந்திர பகவானை நாம் மனதார வழிபட்டு அவரை நாம் வேண்டி கொண்டாலும் நம்மளுடைய வாழ்க்கை வளமாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி திதி அன்று நாம் சந்திர வழிபாடு மேற்கொள்வது, சந்திர பகவானுக்கு விரத வழிபாடுகளை செய்து நாம் தீப தூப ஆராதனை காண்பித்து படையலிட்டும் வழிபடலாம். அப்படி இல்லைன்னா சந்திர பகவானுக்கு தீப தூபங்களை காண்பித்தும் நாம் வழிபடலாம். ஒரு சிலர்
சிலர் விரதங்களும் மேற்கொள்வாங்க. விரதம் இருக்க முடிந்தவர்கள் தாராளமாக விரதங்களும் மேற்கொள்ளலாம். இவ்வாறு நாம் சந்திர பகவானுக்குரிய வழிபாடுகளையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கெடுதல்களும் எல்லா விதமான துன்பங்களும் விலகி நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு நல்ல அருமையான ஒரு வாழ்வு கிடைக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலன் நிச்சயம் பெறுவீங்க அப்படின்ற ஒரு அருமையான தகவலோடு இன்றைய பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.